வணக்கம். நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ என்ன சோப்பு செய்ய போகிறேன்னா கறித்தூள் சோப்பு செய்ய போகிறேன். அது எதில் செய்கிறேன்னா கொட்டாங்குச்சி பாருங்கள். கொட்டாங்குச்சி நான் ஒரு 6 கொட்டாங்குச்சி நல்லா கருக்கி வச்சுருக்கிறேன் பாருங்க. அதை எரித்து அதை எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு தண்ணி ஊற்றி அமர்த்திட்டு காய வச்சுருக்கிறேன். மண்ணெல்லாம் இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் வேகலை, அதை எடுத்து வச்சிடலாம். நல்லா இதாகலை. அந்த மாதிரி இருக்கிறத மிக்சியில் போட்டு அரைக்க முடியாது, மிக்சி வீணாக போயிடும். அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. கொட்டாங்குச்சி அதுவும் நான் கறித்தூள் சோப்பு செய்கிறது நான் கொஞ்சம் நேரம் உங்கள்கிட்ட பேசணும். கறித்தூள் சோப்பு செய்கிறது ஒன்று கொட்டாங்குச்சியில் கறி எடுத்து பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேக்கு மரம் கட்டைங்க ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து எரிக்கிறம்போது என்ன பண்ணோன்னா நம்ம கிருஷ்ணாலெலாம் ஊற்றி மண்ணெண்ணெயெல்லாம் ஊற்றி எரிக்கக்கூடாது. ஒரு துணியில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி அதை பற்ற வச்சுட்டு அதிலேருந்து தான் பற்ற வைக்கணுமே தவிர மண்ணெண்ணெய் ஊற்றி பற்ற வைக்கவே கூடாது. இந்த மாதிரி சோப்பு செய்கிறதுக்கு எடுக்கும்போது கறித்தூள் எடுக்கும்போது அதில் பண்ணக்கூடாது. செம்மரம் இருந்தால் அதுலேயும் செய்யலாம், கறி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம பாருங்கள், நகாப்பழம் மரம் அந்த விறகு எடுத்தால் கூட கிடச்சிச்சின்னா அதை எரித்து நீங்கள் கறி பொடி பண்ணிக்கலாம். தேக்கு மரம் கிடச்சா கூட நீங்கள் தேக்கு மரம் குச்சி இருந்தால் கூட அதையும் நீங்கள் எரித்து கறித்தூள் சோப்பு செய்யலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி மரங்கள் தான் எடுத்து நீங்கள் கறித்தூள் சோப்பு செய்யணுமே தவிர இந்த கடையில் விற்கிது பாருங்கள், அடுப்பு நம்ம எரிக்கிற நம்ம அயன் பாக்ஸுக்கெல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கறியெல்லாம் வாங்கி கறித்தூள் சோப்பு செய்யக்கூடாது. உடலுக்கு ரொம்ப கேடு. உடலெலாம் நம்ம தோல் ரொம்ப கெட்டு போயிடும். அதில் நம்ம செய்யக்கூடாது. கறித்தூள் சோப்பு செய்கிறோன்னா இந்த மாதிரி நான் ஒரு 15 வகையான 15 டைம் செஞ்சுருக்கிறேன் கறித்தூள் சோப்பு. ஆனால் நான் இது வரைக்கும் உங்களுக்கு அந்த வீடியோ போடவே இல்லை. நான் கேட்குறவங்களுக்கு கொடுப்பேன், என் குழந்தைங்களுக்கும் நான் கறித்தூள் சோப்பு செஞ்சு கொடுப்பேன். 10 சோப்பு வேறு, ஆவாரம்பூ சோப்பு, எலுமிச்சம்பழம் சோப்பு, அந்த சோப்பு எல்லா சோப்பும் நான் பண்ணுவேன். நான் ஒரு 50 வகையான சோப்பு பண்ணுவேன் எங்கள் வீட்டுக்கு. சரியா? அது நிறையா அந்த கீரைங்க, நிறையா மருத்துவ கீரைங்கள்லாம் இருக்கும், இலை இதெல்லாம் எடுத்து நான் சோப்பு பண்ணுவேன். நான் நிறையா எந்தெந்த கீரைங்க எந்த இலைங்கள்லாம் மருத்துவம் அதில் இருக்குதோ அந்த கீரையை எடுத்து நான் சோப்பில் பயன்படுத்திக்குவேன். அதனால் எனக்கு நிறையா கீரை வகைங்களோ மருத்துவ கீரை வகைங்களோ சோப்பு நிறையா தெரியும். இந்த கறித்தூள் மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும். கறித்தூள் சோப்பு செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம கடையில் வாங்கி அயன் பாக்ஸுக்கு போடுற கறித்தூளெல்லாம் வாங்கி அது என்ன கறியாக இருக்கும், இந்த முள்ளுச்செடி மரம் இருக்கு இல்லையா, வேலி முள், இந்த கருவேல முள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கங்கே முளைக்குது, அந்த கறி தான் கடைகளில் விற்பாங்க. அயன் பாக்ஸ் கடைங்களுக்குலாம் அந்த கறி வாங்கி பயன்படுத்தவே கூடாது. நீங்கள் அப்படி பயன்படுத்துனீங்கன்னா இந்த மாதிரி தான் கறித்தூள் சோப்பு செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். தேக்கு மரம் குச்சி இருந்தாலும் எரிச்சிக்கோங்க, கொய்யா மரம் குச்சி இருந்தாலும் எரிங்க, நகாப்பழம் மரம் குச்சி இருந்தாலும் எரிங்க, வேப்பங்குச்சி கூட நீங்கள் எரித்து சோப்புக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அதை அடுப்பு எரிக்க மாட்டாங்க, ஆனால் சோப்புக்கு நம்ம எரித்து பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி மண்ணெண்ணெலாம் ஊற்றி எரிக்காதீங்க. நான் சொல்கிற மாதிரி ஒரு துணியில் எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெயில் இல்லாட்டி கட்டையிலே எண்ணெயை ஊற்றி கூட நீங்கள் அப்படியே எரிக்கலாம். எரித்து நீங்கள் இது பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்க கஷ்டமாக இருந்தால் கொட்டாங்குச்சி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். கொட்டாங்குச்சியை பயன்படுத்திக்கோங்க. சரியா? இந்த சோப்பு நம்ம எப்படி செய்கிறோன்றது இதை நான் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா கப் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், 1 லிட்டர் கப்பு இது. இந்த கப்பில் காசிக் சோடா கலந்துக்கலாம். கறித்தூள் நுணுக்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி செக்கெண்ணெயில் தான் செய்ய போகிறேன் பாட்டி. காசிக் சோடா முதல்ல போட்டுக்கலாம். காசிக் சோடா போடுறதுக்கு முன்னால் மாஸ்க் போட்டுக்கோங்க. காசிக் சோடா போடுறதுக்கு முன்னாலே மாஸ்க் போட்டுக்கணும். ஏன்னா புதுசாக நம்ம காசிக் சோடா வாங்கிட்டு வரும்போது அதில் நெடி நிறைய வரும். பாருங்கள், தண்ணி ஊற்றிக்கிறோம் ஃபஸ்ட்டு. வெளியில் வச்சுட்டு வந்துடுறேன். காசிக் சோடா நல்லா ஆறட்டும். இந்த மாதிரி பழைய துணிங்களும் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பப்போ கைங்களை தொடச்சிக்கோங்க. காசிக் சோடா போடும்போதெல்லாம் கையெல்லாம் கொஞ்சம் ஈரமாகும். அது மாதிரி அப்பப்போ தொடச்சிக்கோங்க கையை.
இப்போ பார்த்திங்கன்னா அந்த கறித்தூள் அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள். இது வந்து இந்த கப்பில் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். கப்பில் கரெக்டாக 1 கப்பு போடணும். ஏன்னா இடையில வந்து 100 கிராம் எடுத்து வச்சுருந்தா அரைக்கும்போது கொஞ்சம் நிறைய வரும். அதனால் நீங்கள் கப்பில் அளந்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே நான் டம்ளரில் தான் அளந்து காமிச்சிருக்கிறேன். அதனால உங்களுக்கு எல்லாமே டம்ளர்லேயே அளந்து காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கும் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? 1 டம்ளர் போட்டேன்னா இது கூடவே எண்ணெய் ஊற்றுறேன் பாருங்கள். 1 2 3 4 5 எடுத்துகிட்டு வரேன். 5 கப்பு ஊற்றுனேன் பாருங்கள். இதோட 6 கப்பு 6 கப்பு கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அதனால தான் உங்களுக்கு எல்லாமே நான் ஸ்டார்டிங்கிலேருந்து உங்களுக்கு வந்து கப்பில் அளந்தே காமிச்சிட்டேன். அதனால தான் உங்களுக்கு நான் வீடியோ முடிக்கிற வரைக்கும் நான் கப்பிலே தான் உங்களுக்கு காமிக்கணும். திரும்பி நான் இடையில போட்டு எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும். எல்லோரும் இடம் வச்சுருக்க மாட்டீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு கறித்தூளை அரைச்சிங்கன்னா எந்த கப்பில் நம்ம காஸ்டிக் சோடா போட்டு தண்ணி ஊற்றினமோ எண்ணெயெல்லாம் ஊற்றினமோ அதே கப்பில் ஒரு கப்பு கறித்தூள். இது உங்களுக்கு கன்ஃபியூஸே வராது. சரியா? இதை நல்லா கலக்கிக்கலாம். காஸ்டிக் சோடா ஆடுற வரைக்கும் இதை நல்லா கலக்கி வச்சுக்கணும். இது நல்லா செட் ஆகும். கறித்தூள்லாம் வந்து இந்த எண்ணெயில் நல்லா செட் ஆகி வரும். இந்த கறித்தூளில் எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதை வடிகட்டி வச்சுக்கிடலாம். அது வரைக்கும் காஸ்டிக் சோடா, ஏன்னா கறித்தூளில் மண் இருக்கும். என்ன தான் கொட்டாங்குச்சியாக இருந்தாலும் வெளியில் வச்சு எரிக்கும்போது அதில் மண் இருக்கும். அதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, மண்ணும் இருக்குது. அப்புறம் நம்ம கறியும் 1 2 கொஞ்சம் வந்து நைஸாகாமல் அதுவும் மேலே இருக்கும். அதனால் வடிகட்டிக்கோங்க. கறித்தூள் போடும்போது வடிகட்டிக்கோங்க. சரியா? பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள். அது சரியாக நுணுக்காமல் இருந்தால் கூட இப்படி வரும். அதை எடுத்துடுறது ரொம்ப நல்லது. இந்த பாத்திரத்தையும் எந்த பாத்திரத்தில் நம்ம சோப்பு செஞ்சோமோ அதே பாத்திரத்தில் தான் நம்ம செய்யணும். நான் 2 பாத்திரம் வச்சுருக்கிறேன். இன்னொரு பாத்திரத்தில் சோப் பேஸ் செஞ்சு வச்சுருக்கிறேன். நான் வீடியோ போடுறேன். அடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். சோப் பேஸ் செஞ்ச வீடியோவை இந்த மாதிரி துடைச்சி சுத்தமாக வச்சுக்கோங்க. நம்ம புழங்குற சோப்பு நம்மளுக்கு ஆரோக்கியமான சோப்பாக நம்ம செய்யும்போது அந்த சோப்பும் சுத்தமாக இருக்கும். நம்ம நல்ல ஆரோக்கியமான சோப்பு செய்கிறோம். அது நம்ம அழகாக செய்கிறோம். சுத்தமாக செஞ்சு வச்சுக்கிறோம். சரியா? அந்த திரும்பி சோப்பு செய்கிற பாத்திரத்துலேயே ஊற்றிக்கிறோம். இப்போ பாட்டி வந்து ஒரு லிட்ரு 1300 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 1300 கிராம் எண்ணெய்க்கு 100 கிராம் கறித்தூள் வந்து நுணுக்கி வச்சேன். அதில் 1 டம்ளர் அளந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு அளந்து காமிக்கணும்னு சொல்லி அதோட 2 ஸ்பூனு 1 ஸ்பூனு இப்படி போட்டிங்கன்னா அது நான் சரி வராது. எவ்வளோ நம்ம எண்ணெய் போடுறோமோ அந்த எண்ணெய்க்கு கரெக்டாக நம்ம போடுற பொருளும் அந்த எண்ணெய்க்கு வந்து ஏற்றுக்கணும். அந்த அளவுக்கு போடணும் நம்ம கறித்தூள். சரியா? 1 ஸ்பூன் போட்டு நீங்கள் கலக்குனீங்கன்னா காப்பி கலக்கி குடிக்கிற மாதிரி இல்லை. இது வந்து நம்ம உடம்புக்கு தேய்க்கிற சோப்பு. காப்பி தூள் இவ்வளவு தான் போடணும், அதுக்கு மேலே போட்டால் கசக்கும். அப்படி வந்து நம்ம கொஞ்சோன்னு 1 ஸ்பூன் போடுற இடத்துல குறைச்சி காப்பி தூள் போடுவோம். அந்த மாதிரி சோப்பு செய்கிறதுக்கு போடக்கூடாது. நம்ம வந்து எவ்வளோ சோப்பு போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கறித்தூளும் போடணும். அப்போ தான் அந்த காஸ்டிக் சோடாவுக்கும் இந்த எண்ணெய்க்கும் செட் ஆகும், கரெக்டாக வரும். சரியா? பாட்டி சொல்கிறதுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காஸ்டிக் சோடா நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறி வந்துடுச்சு பாருங்கள். ஆறின பிறகு தான் நீங்கள் ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. பாட்டி சொல்கிறத கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சோப்பு கிடைக்கும். சோப்பு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு செண்டு வேணால் ஊற்றிக்கோங்க. ரொம்பவே நல்லா வாசமாக இருக்கும் செண்டு ஊற்றுனீங்கன்னா.
நான் வந்து செண்டு ஊற்ற மாட்டேன், எனக்கு தேங்காய் எண்ணெய் வாசனையே போதும். பசங்க கேட்டால் ஊற்றுங்கம்மான்னு சொன்னாங்க தான் நான் ஊற்றுவேன், இல்லாட்டி ஊற்ற மாட்டேன் தேங்காய் செண்டு. அப்புறம் என்கிட்ட சோப்பு வாங்குறவங்க செண்டு அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க. செண்டெல்லாம் நீங்கள் உங்களுக்கு என்ன செண்டு தேவையோ அதை வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லுவேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா எப்படி 45-50 நிமிஷம் ஆகும். கையிலேயே தான் கிளறணும், பிளெண்டர் போடவே கூடாது. ஒரு டைம் கூட நீங்கள் பிளெண்டர் போட்டு யூஸ் பண்ணாதீங்க. கறித்தூள் தானே பிளெண்டர் போடலாம் அப்படின்னு பண்ணாதீங்க, சீக்கிரம் கெட்டியாயிரும். அது சோப்பு கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் கையிலேயே கிளறினீங்கன்னா தான் அது உங்களுக்கு சோப்பு. அதே மாதிரி காசிக் சோடாவுக்கும் தேங்காய் எண்ணெய்க்கும் தகுந்த மாதிரி பாட்டி கறித்தூள் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கிறேன். அந்த அளவுக்கு போட்டிங்கன்னா தான் அது கரெக்டாக வரும். நீங்கள் 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன்லாம் போடக்கூடாது, சரியா? இந்த சோப்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்படியே கலக்கிட்டு வரங்க, நல்லா கலக்கிக்கிட்டே வரணும். நல்லா கலக்கிட்டே வந்தால் கெட்டித்தன்மை வரும். கெட்டித்தன்மை வந்தால் நான் சோப்பு மோல்டில் ஊற்றும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படியும் இந்த கை வலித்தாலும் அடுத்த கை மாற்றி கலக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 35 நிமிஷம் ஆயிடுச்சு பாட்டி கலக்கி. இன்னும் ஒரு 15 நிமிஷம் கலக்கணும். இப்போ தான் உருவாக்கிட்டு வருது. இப்படியே 2 டைம் இந்த பக்கமும் கலக்கணும், இப்படி ரிப்பீட் இப்படியும் கலக்கணும். அப்படி கலக்கினீங்கன்னா சீக்கிரம் அப்படியே நமக்கு உருவாக ஆரம்பிச்சிடும். ஒரே இதில் கலக்கிட்டு வந்தீங்கன்னா அப்படியே சுற்றிக்கிட்டே தான் வரும். நீங்கள் 2 பக்கமும் திருப்பி கலக்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கெட்டித்தன்மை வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இப்படி பார்க்கும்போதே உங்களுக்கு ஊற்றும் போதே தெரியும். பாருங்கள் எப்படி கெட்டியாக இருக்குது பார்த்திங்களா? இந்த மாதிரி கெட்டித்தன்மை வரணும். வந்துட்டால் மோல்டில் ஊற்றிக்கணும். இன்னும் கூட நீங்கள் அப்படியே சுற்றுனீங்கன்னா இன்னும் அதிகமாக கெட்டித்தன்மை வரணுன்னாக்க நம்ம ஊற்றுறதுக்கு எப்படியும் 10 நிமிஷம் ஆயிரும். ஆகும்போது என்ன ஆயிரும், ரொம்ப கெட்டியாயிரும். அதனால் என்ன பண்ணுங்கள், பாட்டி சொன்ன இந்த டைம்லேயே ஊற்றிடுங்க. இப்படி இருக்கும்போதே ஊற்றிடுங்க, சரியா? இப்போ பாட்டி உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும் அந்த சோப்பு. நீங்கள் குளிக்கும் போதே உங்கள் முகமாக நல்லா பொலிவாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும். கறியில் நிறையா உருவாக்கலாம். அடுப்பு கறியில் எல்லா மவுட்லையும் ஊற்றிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். இந்த சோப்பு வீடியோவை உங்களுக்கு நாளைக்கு முடிக்கிறேன், சரியா? பாருங்கள், அங்கங்கே சிந்திருச்சு, ஒரு பொட்டாக சிந்திருச்சு. பாட்டி கை நடுங்குது இல்லையா, வயசாகிடுச்சுல. இப்போ நீங்களாம் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக அழகாக ஊற்றுவீங்க. பாட்டிக்கு அங்கங்கே சிந்திருச்சு. அதை எப்படி கேமரா கொஞ்சம் நான் தொடச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். டிஷ்யூ பேப்பரில் தொடச்சா டிஷ்யூ பேப்பரில் எல்லாம் ஒட்டிக்கிறது. அதனால் இருக்கட்டும், பரவாயில்ல. நாளைக்கு உங்களுக்கு இந்த சோப்பை காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி காமிக்க முடியாது, நாளைக்கு பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் சாக்கோ சோப் செய்யும்போது கீழே பேப்பர் போட்டுக்கோங்க. இந்த மாதிரிலாம் வடியாது பாருங்கள், இப்படி வடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி வேஸ்ட் ஆகிரும். நம்ம கிளாத்து கீழே போட்டுருந்தோம்னா அது வேஸ்ட்டாக போயிடும். நான் பேப்பர் போட்டிருந்தேன், அது வடிகட்டும் போது நான் பேப்பரை எடுத்துட்டேன் பாட்டி, சரியா? நல்லா பேப்பரை விரித்து வச்சுக்கிட்டு 2 பேப்பர் 3 பேப்பர் நல்லா கீழே போட்டு அப்புறமா தான் இந்த சோப்பு கறி சோப்பு செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க. இல்லாட்டி துணியெல்லாம் கறி ஆயிரும். பாருங்கள், மறுநாள் சோப்பு ரெடி ஆயிடுச்சு. எடுக்கிறேன் பாருங்கள். பாட்டி போட்ட அளவு கரெக்டாக போடுங்க. கரெக்டாக போட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. கரெக்டாக பாட்டி வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு அதான் இந்த மாதிரி கிடைக்கும். ஸ்கில் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் பாட்டி என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும், சரியா? அதனால் பொறுமையாக பாருங்கள்.
இந்த மாதிரி சோப்பு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக பார்க்கணும். நீங்கள் ஸ்கில்க்கு பண்ணி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா சரி வராது. சோப்பு பாருங்கள், லைட்டு வெளிச்சம் அப்படியே சோப்பில் தெரியுது பாருங்கள். அவ்வளோதான், நல்லா கிளியராக நல்லா வந்திருக்கு பாருங்கள். பாட்டி வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க ஃப்ரெண்டெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா சோப்பு நான் நிறைய கற்று வச்சுருக்கிறேன். சோப்பு நிறைய செஞ்சுருக்கிறேன். அப்போல்லாம் நான் வீடியோ போடலை, இப்போ தான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு நான் கற்று வச்சுருக்கிற சோப்பு எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். அருமையாக இருக்கும் அந்த கறித்தூள் சோப்பு. இந்த சோப்பு வந்து நிறைய ஒரு 15-18 முறை இந்த சோப்பு செஞ்சுட்டேன். நீங்கள் கொட்டாங்குச்சியை எரித்து பொடி பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 கொட்டாங்குச்சி எரிச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு சோப்பு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மேலே வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சோப்பு செஞ்ச மோல்டுலேயே ஊற்றிட்டேன். அதனால் ஏற்கனவே வெள்ளையாக ஒரு சோப்பு போட்டிருப்பேன் பாருங்கள். அந்த சோப்பு நான் வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த சோப்பு தான் அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. சரியா? என்ன வெள்ளை வெள்ளையாக இருக்கே பாட்டி இந்த சோப்பு எடுக்கும்போது அப்படின்னு நினச்சிட்டு பார்க்காதீங்க. அது வந்து மோல்டில் ஒட்டிக்கிட்டு இருந்திருக்குது. அது ஏற்கனவே நான் சோப்பு செஞ்சுருக்கேன் பாருங்கள், ஊற்றிருக்கிறேன். அந்த மோல்டுலேயே ஊற்றிட்டேன். அதனால தான் அந்த வெள்ளை வெள்ளையாக ஒரு சோப்பில் இருக்குது. சரியா? அந்த சோப்பு உங்களுக்கு சாக்கோ சோப் செஞ்சு காமிச்சிட்டேன். இன்னும் வேறு சோப்பு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நான் நல்ல சோப்பெல்லாம். இந்த சோப்பு வீடியோவை கரெக்டாக விடாமல் ஸ்கில் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு பாட்டிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க, பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, கற்றுக்கோங்க. சரியா? பாட்டிக்கு ஒன்றுமே தெரியாமல் தான் வீடியோ ஆரம்பிச்சிருக்கிறேன். நானே தான் வீடியோ எடுக்கிறேன். பாட்டி எவ்வளோ விஷயம் கற்று வச்சுருக்கிறேன் பார்த்தீங்களா? அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறது கற்றுக்கோங்க. சரி, எல்லாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த வீடியோ நல்லா பிடிச்சிருக்கு, உங்களுக்கு மனசை கவர்ற வீடியோ இருந்தால் அந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும். சரியா? எனக்கு மட்டும் சொல்ல, எல்லாருக்குமே புதுசாக நிறையா பேர் வீடியோ போடுறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க. எல்லாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.